Hey, this is Venkat for Venkatfin.com. ரீசெண்டாக இந்த சேல்ஸ் சாஃப்ட்வேர்.இன் ஒரு வெப்சைட் ஆரம்பித்தேன். ஸோ இது வந்து ஒரு பிளாக் எழுதியிருந்த இடத்துல டெக்னாலஜி சேல்ஸ் ப்ரொஃபஷனல் வந்து என்ன மாதிரியான கண்டென்ட் டைப் நான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ண ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ தமிழ்நாடு ஃபார் யோர் சப்போர்ட். ஓகே, சி எனி கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி சேல்ஸ் ப்ரொஃபஷனல் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் தமிழில் அந்த வீடியோ பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய அந்த வைடர் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ் நிறைய பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனி கைண்ட் ஆஃப் ஸ்மால் பிஸ்னஸ் யூ டூ, ஈவன் இஃப் யூ ஆர் அ ப்ரொஃபஷனல் ஹூஸ் டூயிங் ஓன் பிஸ்னஸ், அது ஆர்கிடெக்டாக இருக்கலாம், ஈவன் அ டாக்டர் ஹூ ஹாஸ் அ வெப்சைட், இவங்க வந்து இந்த மாதிரியான கண்டென்ட் டைப்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு 2-3 பேர் என்னை வந்து க்ரோத் கன்சல்ட்டிங்காக எனக்கு பே பண்ணி என்னோட கைடன்ஸ் கேட்டாங்க. ஸோ ஐ வாண்ட் டு டேக் இட் டு வைடர் ஆடியன்ஸ். அதனால தான் கேம்பெயின் மாதிரி இந்த வீடியோ நான் லான்ச் பண்ணுறேன். ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்டாக பாருங்கள். உங்களால் எந்த கண்டென்ட்டை பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமான கண்டென்ட் டைப் எப்படின்னா, கேஸ் ஸ்டடீஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த கேஸ் ஸ்டடீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நான் இது வந்து உங்கள் கஸ்டமருக்கு, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த உங்கள் கஸ்டமருக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கும், அதை பற்றி நீங்கள் கேஸ் ஸ்டடி எழுதலாம். இல்லாட்டி என்ன சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணீங்க அதை பற்றி கேஸ் ஸ்டடீஸ் இருக்கலாம். ஆனால் அதை டேஞ்சிபிள் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கணும். ஒரு அதில் வந்து டேட்டா இருக்கணும், இந்த அளவுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க, அது அவங்களுக்கு இவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கலி அதான் என்ன எஃபிஷியன்சி அந்த கஸ்டமருக்கு நீங்கள் அவங்களுக்கு கிடைச்சிது உங்களோட சர்வீஸையோ உங்களோட ப்ராடக்ட்டோ யூஸ் பண்ணதுனால. ஸோ முக்கியமாக இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா காஸ்ட் சேவிங்ஸை பற்றி எழுதிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒரு பிடிஎஃப் ஃபைலாக இருக்கும் வெப்சைட்டில். கேஸ் ஸ்டடி மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஒயிட் பேப்பர்ஸ் அண்ட் இபுக்ஸ், ஓகே, இதுவும் டெக்னாலஜி சேல்ஸ் நிறைய பண்ணுவாங்க. அது அப்படியே நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ்க்கும் அடாப்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் ஒரு சோலார் பிஸ்னஸில் இருக்கீங்க, அது எனி கைண்ட் ஆஃப் சர்வீஸ் பிஸ்னஸில் இருக்கீங்க, அவங்க கூட இந்த ஒயிட் பேப்பர்ஸ், அதாவது தாட் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காமிச்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் பப்ளிஷ் பண்ணலாம். இப்போ நிறைய ஏஐ டூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு உங்களுடைய தாட்ஸை நீங்கள் அதில் எழுதினீங்கனாலே அதுவே வந்து உங்களுக்கு ஒரு ஒயிட் பேப்பர் ஃபார்மெட்டில் கொண்டு வந்துடும். பட் அது ஒரிஜினலாக இருக்கான்னு மாத்திரம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து ஒயிட் பேப்பர் பண்ண முடியாட்டியும் இபுக் மாதிரி பண்ணலாம். அதாவது அந்த ஒரு ஆர்கிடெக்சர்னா அந்த இண்டஸ்ட்ரி பற்றி ஒரு அனாலிசிஸ், இல்லை ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறீங்க இந்த ஃபார்ம் ஆஃப் இபுக்ஸ். ஓகேவா? அப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா, உங்களோட ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஸ்மால் பிஸ்னஸ், இது டெக்னாலஜி கம்பெனினா வச்சுக்கோங்களேன், அந்த உங்கள் ப்ராடக்ட் வந்து எப்படி ஒரு ஸ்பெசிஃபிக் சேலஞ்சஸை சால்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இபுக் பப்ளிஷ் பண்ணலாம். இல்லாட்டி ஒரு டெக்னாலஜி சொல்யூஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கைடு மாதிரி இருக்கலாம். ஸோ இட் குட் பி அ கைட் ஆல்சோ. ஓகேவா? தீஸ் ஆர் த செகண்ட் கண்டென்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒயிட் பேப்பர்ஸ் அண்ட் இபுக்ஸ். தேர்ட் வந்து ப்ராடக்ட் டெமோ வீடியோஸ். இது வந்துட்டு நம்ம சொல்லித்தர வேண்டியதில்லை. இப்போ நிறைய பேர் வந்து அவங்கவுங்க பிஸ்னஸ்க்கு வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்னும் பண்ணலைன்னா யூ சுட் ட்ரை டூயிங் தட். ஃபார் எக்ஸாம்பிள், எனி கைண்ட் ஆஃப் ஸ்மால் பிஸ்னஸ் யூ டூ, அதை ப்ராடக்ட் வாக் த்ரூ மாதிரி பண்ணலாம். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற லொக்கேஷனில் வந்துட்டு அதை வந்து ஷோகேஸ் பண்ணலாம். அப்புறம் எப்படி என்னென்ன யூஸ் கேஸ் இருக்குது நீங்கள் ஆஃபர் பண்ணுற ப்ராடக்ட்லையோ சர்வீஸ்லையோ, ஸோ அதை பற்றி ஒரு சிம்பிளான டீசெண்டான டெமோ வீடியோ பண்ணலாம். நீங்கள் உங்களால் பண்ண முடியலன்னா யூ குட் ஹையர் அ ப்ரொஃபஷனல் டு டூ இட். ஓகேவா? அப்புறம் உங்களோட ஆஃபர் பண்ணுற சர்வீசஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் ஒரு டெமோ வீடியோ பண்ணலாம். பிளாக் போஸ்ட், ஓகே, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்போக்கன் அபவுட் கண்டென்ட் ஸ்ட்ரக்சர். இது டெக்னாலஜி கம்பெனிஸ் இது யூஸ் பண்ணுவாங்க. ஸ்மால் பிஸ்னஸும் இதை அடாப்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நியூஸை பற்றிட்டு நீங்கள் ஒரு பிளாக் எழுதலாம். அதில் நீங்கள் என்ன ரோல் ப்ளே பண்ணுறீங்கன்னு எழுதலாம். அப்புறம் ஹவு டு கைட்ஸ், எக்ஸாம்பிள், இப்போ நிறைய பேர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கவங்கலாம் வந்துட்டு வீடியோ போடுறாங்க. அவங்களே வந்துட்டு பிளாகும் வந்து எழுதலாம் ஆன் டாப் ஆஃப் தட். ஸோ தட் அவங்களுக்கு சர்ச் இன்ஜினில் வந்துட்டு பெட்டர் லிஸ்டிங் கிடைக்கும். அதே மாதிரி தான் மேனுஃபேக்சரிங் டொமைனில் நிறைய பேர் இதை பண்ணுறதே கிடையாது. தே டூ ஹாவ் நாலேஜ், ஆனால் அதை பிளாக் ஃபார்மெட்டில் கொண்டு வந்து அவங்க எழுத மாட்டாங்க. ஸோ ட்ரை டு டூ தட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற கண்டென்ட் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ தே மைட் லேண்ட் இன் யுவர் வெப்சைட். ஓகேவா? எகெயின் இந்த யூஸ் கேசஸ், உங்கள் ப்ராடக்ட்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க, அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டீங்க இப்படிலாம் இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்கள் கஸ்டமர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி பிளாக் எழுதலாம். ஆன் டாப் ஆஃப் தட் அந்த பிளாக் எதை பற்றி இருக்கோ அதை பற்றி நீங்கள் வீடியோவும் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அதை நீங்கள் பேசலாம். ஸோ திஸ் இஸ் அ வெரி கிரியேட்டிவ் கண்டென்ட் ஸ்ட்ரக்சர். இது நிறைய பேர் பண்ண முடியாது, ஒரு கிராஃபிக் டிசைனர் வேணும். பட் இருந்தாலும் இன்ஃபோகிராஃபிக்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கைண்ட் ஆஃப் விசுவல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. டெக்னாலஜி சேல்ஸில் நிறைய
பேர் அடாப்ட் பண்ணாங்க. பட் இதெல்லாம் வந்து சேச்சுரேட் ஆயிடுச்சு இப்போ. பட் இருந்தாலும் இப்போவும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது உங்கள் உங்களோட ப்ராடக்ட்லேயோ ப்ராசஸ்லையோ ஏதோ ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா நீங்கள் இன்ஃபோகிராஃபிக் யூஸ் பண்ணலாம். ஏதாவது பெனிஃபிட்ஸ் கம்பேரிசன், ஃபார் எக்ஸாம்பிள் 2 ப்ராடக்ட் இருக்குது, இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, அதில் என்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு ஒரு விஷுவலி அதை ரெப்ரசென்ட் பண்ணலாம் நீங்கள். அப்புறம் ப்ராடக்ட்லாம் நீங்கள் எப்படி லான்ச் பண்ணீங்க, இல்லாட்டி உங்களோட கம்பெனி எப்படி லான்ச் பண்ணாங்க, அதோட டைம் லைனை வந்து நீங்கள் விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அனதர் வெரி பியூட்டிஃபுல் கான்டென்ட் ஸ்ட்ரக்சர். சேல்ஸ் எனேபிள்மெண்ட்னா எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ரொப்ரேட்டராக இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் பிஸ்னஸில் சொல்கிறேன், நான் டெக்னாலஜி சேல்ஸ் பேசாமல் தமிழில் வந்துட்டு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஃபவுண்டராக இருக்கிறீங்க. ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஸ்மால் பிஸ்னஸ் இருக்கலாம், இல்லாட்டி டெக்னாலஜி சேல்ஸாகவும் இருக்கலாம். அதில் வந்து உங்கள் சேல்ஸ் டீமில் இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன கண்டென்ட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் கொலேட்டர்ஸ் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இட் குட் பி லைக் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டாக இருக்கணும், அது 1 பேஜராக இருக்கலாம் அது. ஸோ தட் அவங்க வந்துட்டு யாராவது வந்து இந்த ப்ராடக்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க அதுக்கு அந்த அப்ஜெக்ஷனை வந்துட்டு எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இது வந்து இன்டர்னலாக பண்ணுற கண்டென்ட் இது, இந்த சேல்ஸ் எனேபிள்மெண்ட்ஸ் கொலேட்ரல்ஸ். எகெயின் இமெயில் கேம்பெயின்ஸ் எல்லாத்தாலையும் இது யூஸ் பண்ண முடியாது, முக்கியமாக எம்எஸ்எம்இ பிஸ்னஸில் இருக்கவங்க. பிகாஸ் மோஸ்ட்லி இட் ஒர்க்ஸ் இந்த ஃபோன் பண்ணி தான் அதில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. பட் உங்கள் இண்டஸ்ட்ரியில் முக்கியமாக டெக்னாலஜி சேல்ஸ் ஃபுல்லாக இமெயில் லீட் நர்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ உங்களால் அந்த இமெயில் வந்துட்டு கலெக்ட் பண்ண முடியும்னா நீங்கள் வந்துட்டு ரெகுலராக உங்கள் ப்ராடக்டோட ப்ரொமோஸ் நீங்கள் அனுப்பலாம். இல்லாட்டி இண்டஸ்ட்ரியை பற்றின ஏதாவது உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணிவிட்டு அது மூலிமா த லீடை நர்ச்சர் பண்ணலாம். ஸோ தட் அவங்க வந்து உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர், கிரெடிபிலிட்டி கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இமெயில் கேம்பெயின்ஸ் இருக்குது. நியூஸ் லெட்டர்ஸாக இருக்கலாம், ப்ராடக்ட் அப்டேட்ஸ், கஸ்டமர் டெஸ்டிமோனியல். மற்றதெல்லாம் விட்டுருங்க. எம்எஸ்எம்இ பிஸ்னஸ்க்கு வந்துட்டு நிறைய பேரோட இமெயில் இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது கஸ்டமர் வந்து இஃப் தே ஆர் வெரி ஹாப்பி அபவுட் யுவர் ப்ராடக்ட், அதை வீடியோவும் எடுத்துக்கோங்க. அதை வந்து கஸ்டமர் டெஸ்டிமோனியலை வந்துட்டு நீங்கள் மற்ற யாரோட இமெயிலாக இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். இதுக்கு டூல்ஸ் இருக்குது. அதுக்காக தான் ஐ மேட் திஸ் salessoftware.in. ஸோ என்னென்ன டூல்ஸ் வேணும்னு ஒரு நேரம் கன்சல்ட்டிங் பண்ணாங்கன்னா ஃபியூச்சரில் ஐ தாட் ஐ வில் டூ திஸ் கன்சல்ட்டிங் ஃபார் தம். ஓகே, வெபினார். எம்எஸ்எம்இ பிஸ்னஸ்லாம் வெபினார் பண்ண மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் டெக்னாலஜி கம்பெனிஸ் வில் யூஸ் அட். பட் நீங்கள் லைவ் டெமோ மாதிரி பண்ணலாம். யூ கேன் ட்ரை டு டூ தட். ஏன்னா ரியல் டைமாக நீங்கள் வந்து அவங்களோட கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். யூ கேன் டெமான்ஸ்ட்ரேட் யுவர் எக்ஸ்பர்டைஸ். ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து இதுக்கு என்ன டாபிக்னா, இந்த லைவ் டெமோஸ் லைவ் செஷனில் வந்துட்டு அதாவது ஒரு டாபிக் வந்து நீங்கள் ப்ராப்ளம் ஒரு இஷ்யூ இருக்குது, அதுக்கு எப்படி நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க, இல்லாட்டி உங்கள் ப்ராடக்ட் எப்படி ஒர்க் பண்ணுது அதை பற்றினு இருக்கலாம். இல்லாட்டி ஆல்ரெடி 2-3 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களோட சேலஞ்சஸ் என்ன அதை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு லைவ் டெமோ வைக்கலாம். ஸோ தீஸ் இஸ் அனதர் வெரி பியூட்டிஃபுல் கண்டென்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ தட் இஸ் இது பார்ட் 1. பார்ட் 2ல் நான் அதர் 8 கண்டென்ட் ஸ்ட்ரக்சராக போடுறேன். நான் இதோட பிளாக் வந்து டெக்னாலஜி சேல்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கான பிளாகாக இருக்கும். பட் நான் தமிழில் வீடியோ பண்ணுறது எல்லாத்துக்கும் சூட்டபிளாக இருக்கணுங்கிறதுக்காக பண்ணேன். ஓகே, நான் பண்ணுறது இட்ஸ் ஃபினான்ஷியல் கன்சல்டிங் சர்வீசஸ். நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணணும், ஏர்லி ரிட்டைர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கேட்கணும் அப்படின்னா அது பாருங்கள். நான் ரொம்ப விரும்பி விற்கிற மிட்டாய் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். ஐ கிரியேட் டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அவேர்னஸ். நான் ஒரு கன்சல்டிங் ஃபீ ரெக்வஸ்ட் பண்ணுவேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த வீடியோவை நான் வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன் நான். ஒருவேளை உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மாத்திரம் இந்த வெப்சைட் போய் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. த கோல் ஆஃப் திஸ் வீடியோ நான் இப்போ சொல்லிடுறேன் கடைசியாக. நான் நிறைய பேருக்கு வந்து இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார், அப்புறம் இந்த ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள வந்து நான் அந்த ஃபவுண்டர்ஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்னன்னா, அவங்க வந்து வெப்சைட்டுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ஒரு டீசெண்டான பட்ஜெட் கூட சொல்ல மாட்டாங்க அவங்க வெப்சைட் பண்ணும்போது. ரெண்டாவது, அது வந்து வெறும் ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டாக இருக்கும். அதில் வந்து வேறு எதுவுமே ஃபியூயல் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆனால் இவங்க போயிட்டு எனக்கு நல்லா தெரியும், ஒரு பர்டிகுலர் மார்க்கெட் பிளேஸ் இருக்குது, அதை அவன் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணாலும், எனக்கு தெரிஞ்சு 2 லட்சம் 5 லட்சம் எவ்வளோ சார்ஜ் பண்ணாலும் அதில் லிஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ தே ஆர் டோட்டலி மிஸ்கைடட் தான் சொல்கிறேன் நான். இவங்களோட வெப்சைட்டே நல்லா அவங்க பண்ணாங்க, நல்லா கண்டென்ட் வச்சுட்டு அவங்க க்ரோ பண்ணாங்கன்னா யுவர் பிஸ்னஸ் ஆல்சோ வில் க்ரோ. தட் இஸ் மை பர்சனல் ஃபீலிங். நிறைய பேர் அக்ராஸ் இந்தியா இந்த மாதிரி தான் அவங்களுடைய பர்சனலாக அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும், அதை கண்டென்ட்டாக எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் தே வில் ஜஸ்ட் டிபெண்ட் ஆன் த மார்க்கெட் பிளேஸ். ஸோ தட் இஸ் வை ஐ எம் டூயிங் திஸ் வீடியோ இன் தமிழ். நான் ஃபைனலாக இந்த வெப்சைட்டை காமிச்சிட்றேன் நான் உங்களுக்கு. ஸோ திஸ் வாஸ் லைக், ஏன்னா நான் இப்போ பண்ணுறது ஃபினான்ஷியல் கன்சல்டிங், பட் ஐ லாஸ்ட் மை ஜாப் இந்த ஐடி செக்டர் அண்ட் கேம் டு திஸ் இண்டஸ்ட்ரி. அதனால ஐ ஸ்டில் வாண்ட் டு பி இன் த
இந்த சேல்ஸ் சாஃப்ட்வேர்லாம் லிஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சைட் ஆரம்பிச்சேன், சேல்ஸ் சாஃப்ட்வேர் டாட் இன். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் வெங்கட் சாஃப்ட்வேர். ஸோ திஸ் இஸ் மை ஃபினான்ஷியல் கன்சல்டிங் டொமைன், லைக் venkatfin.com. உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், பட் தேவைப்பட்டால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. நான் மறுபடியும் பார்ட் 2 பண்ணுறேன். அதில் மற்ற 8 கண்டென்ட் ஐடியாஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இருங்க.